வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம சிஎம் பாங் பேசின ப்ரமோவை பார்த்து நான்லாம் உண்மையிலேயே மிரண்டு போயிட்டேன். எப்படா இவ்வளோ தைரியமாக இந்த ஆள் பேசுகிறாருன்னு. அந்த அளவுக்கு சிஎம் பாங் ரோமன் ரெயின்ஸோட குடும்பத்தையும் WWE குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டாரு. வாங்க என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் அரங்கத்துக்கு வந்த உடனே நீங்கள் எல்லாருமே என்னுடைய கிரேட்டஸ்ட் ஷோவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. சில பேர் இந்த ரோமனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல. ரோமனை நீங்கள் என்ன தான் கூப்பிட்டாலும் இன்றைக்கி வரமாட்டான். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ரோமன் ரெயின்ஸ் பிஸியாக பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் அடி கொடுத்தோம்ல, அதுக்கு மருந்து தடவிட்டு இருக்கான். அதனால் அவனால் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக வர முடியலையாம். இல்லாட்டா மட்டும் வந்துடுவானா? அவன் என்ன மாதிரி ஃபைட்டிங் சாம்பியனா? இதில் என்னுடைய வயசை பற்றி பேசுகிறான். நான் உன் வயசை பற்றி பேசவா? இந்த வயசுலேயே நீ 70 வயசு ஒரு ஆண்மகன் மாதிரி வீட்டிலையே இருக்கிய, இந்த வயசை பற்றி நான் பேசவா? ஓ மக்களே, நீங்கள் எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய வார்த்தையை மந்திரமாட்டு ஓதுனாலும் அவன் இந்த இடத்துக்கு வரமாட்டான். மேபி இன்னும் கொஞ்சம் நீங்கள் சத்தமாக அவனோட பேரை கூப்பிடுங்க. அந்த மந்திரம் படித்து ரோமன் ரெயின்ஸ் ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்தாலும் வரலாம். அது மேஜிக்காக கூட இருக்கலாம். நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்த பற்றி நான் சொல்லாகணும். அதுதான் இந்த ரிங் கார்னர். அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை கமெண்ட்ரி டேபிள் மேலே தூக்கி எறிஞ்சார்ல, அந்த டேபிள் முன்னாடி ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசுகிறாரு. இந்த டேபிள் முன்னாடி தான் 2 வாரத்துக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் என்னை தூக்கி எறிஞ்சான். அதே மாதிரி போன வாரம் ரோமனை நான் தூக்கி எறிஞ்சேன். என்ன ஒரு விஷயம்னா, அவனுக்கு உதவியாக அவனுடைய ஸ்டூப்பிட்டான பிரதர்ஸ் இருந்தாங்க. எனக்கு உதவியாக என்னுடைய தன்னம்பிக்கை இருந்தது. ஓ, நான் ரோமன் ரெயின்ஸை பற்றி தப்பாக பேசக்கூடாதா? பேக் ஸ்டேஜில் இஷ்யூ ஆகுது. ரோமன் எவ்வளோ பெரிய ஆள், அவனை பற்றி நீ தப்பாக பேசலாமான்னு. நான் எவ்வளோ பெரிய ஆள்? நான் அவனோட பெரிய ஆள் தானே. ஓ, ஒருவேளை அப்படி சொன்னால் உங்களுக்கு பிடிக்காதா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். ரோமன் ரெயின்ஸ் ஒரு பிளாஸ்டிக். அவன் எப்படிப்பட்ட பிளாஸ்டிக் தெரியுமா? என்ன தான் இந்த பூமியில் போட்டாலும் மக்காத பிளாஸ்டிக். அவன் திருந்தவே மாட்டான். அவனை திருத்ததுக்கு யாருமே கிடையாது. ஓ, ஒருவேளை அந்த வயசான மேன் இருந்திருந்தா ரோமன் ரெயின்ஸ் திருந்திருப்பானா? அந்த வயசான மேன் இந்த ரெஸ்லிங் கம்பெனியை ஆண்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த வயசான மேன்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் பாங் அவரோட பேரை சொல்லாமல் சொல்கிறது வின்ஸ் மெக்மேனை. அந்த வயசான மேன் இந்த ரெஸ்லிங் கம்பெனியை ஆட்டி படைக்கும் போது அவனுக்கு என்ன பிடிக்கல. என்னுடைய திறமையை கண்டு நான் அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் பெரிய ஆளாயின்னு சொல்லிட்டு என்னை விரட்டி அனுப்புனான். மேபி அந்த கிழமை இல்லாமல் இருந்திருந்தா நான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ரோமனை விட பெருசாக இருப்பேன்ல, கண்டிப்பாக மாறியிருப்பேன். மேபி அந்த கிழவை ரோமனுடைய மிகப்பெரிய ரசிகனாக இருப்பான் போல இருக்குது. அதனால தான் அவன் வந்த உடனே என்னை விரட்டி விட்டுட்டான். ஆனால் அந்த கிழவனை பற்றி பேச வேண்டிய நேரம் இது இல்லை. ஏ ரோமன், நீ ரெஸ்ல்மேனியாவில் மேபி ஒரு சீட்டிங் சாம்பியனாக கூட இருக்கலாம். ஏதேனும் உதவியை வச்சு என்னை வெற்றி பெறணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஒருவேளை நான் இப்போ பேசுகிறது இந்த டிகேஓ குரூப்ஸுக்கு பிடிக்காட்டா என்னை அனுப்பிவிட்டுருவீங்களா? பரவாயில்ல, இது டிகேஓ குரூப்ஸாக இருந்தானா வேறு யாரோடைய ஷோவாக இருந்தா என்ன, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் என்ன நம்பி தான் நான் இருக்கிறேன். ஒருவேளை ரோமன் நீ உன்னுடைய பிரதர் ராக்கை கூட்டிகிட்டு வருவியா? ஓ, ராக் மிகப்பெரிய ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாரில். மன்னிக்கவும், ராக் ஒரு முன்னாள் பிரபலமான ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார். ஏன்னா ராக் ரிலீஸ் பண்ணுற படங்கள் இப்போ போனி ஆக மாட்டேங்குதான். ராக் முந்தி மாதிரி பார்த்தீங்கன்னா நடிக்கவும் மாட்டேங்கிறாராம். ராக் இப்போ அலுமினி ஆகிட்டார். அதாவது அவன் வயதான நடிகன் ஆகிட்டான். அவனுடைய மார்க்கெட்டிங் மொத்தமாக போயிருச்சு. ஒருவேளை மீண்டும் இந்த ரெஸ்லிங் கெரியருக்கே வரலான்னு நினச்சாலும் அவனுக்கு உடம்புல தெம்பு கிடையாது. அதனால் அந்த வயதான மேனை நீ கூட்டிகிட்டு வர போறியா ரோமன்? இல்லையா? ஒன்று புரிஞ்சுக்கோ ரோமன், எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக். அவர்கிட்ட நான் ஃபுட்பால் எனக்கு தெரியும்னு சொன்னேன். உனக்கு தெரியாது, நீ ரெஸ்லிங் பண்ணுன்னு சரியாக இருக்குன்னு சொன்னார். எஸ், எங்கள் தந்தை சொன்னது கரெக்டாக இருந்தது. நான் ரெஸ்லிங்கில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் ஆனேன். ஆனால் உன்னுடைய டேடி அப்படியா பண்ணார். நீ பரம்பரையாக மல்யுத்த வீரர். உனக்கு மல்யுத்தனாலே என்னன்னு தெரியாது. உனக்கு நோய் வந்துருச்சு, வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்று இந்த ரெஸ்லிங் கெரியரில் தள்ளுனாங்க. உனக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு நீ சிறிய நாட்கள்லேயே ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரர். நான்
உன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மட்டுமே நீ ஒரு பெரிய மல்யுத்த வீரர் ஆனதை தவிர்த்து உன்னுடைய திறமையை வச்சு என்னைக்கும் ஆனது கிடையாது. ரோமன், இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னுடைய தந்தை ஒரு முட்டாள். அவன் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஏன்னா இவன் ஒரு ரெஸ்லிங் கெரியருக்கு சரிப்பட்டு வருவானா? ஒருவேளை நம்ம மேலே இருக்கிற மதிப்பை வச்சு இவனை ஒரு பெரிய மல்யுத்த வீரர் ஆகிட்டு அந்த ரெஸ்லிங் கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவன் யோசிச்சானா? யோசிக்கலையே, மொத்தமாக கவுத்துட்டாங்களே. நான் மறுபடியும் சொல்கிறேன் ரோமன், நீ ஒரு பிளாஸ்டிக். என்னதான் உனக்கு ஒரு அழகு ஊட்டின ஒரு சாதமாக்குனாலும் இந்த மண்ணில் புதைச்சா நீ மக்க மாட்ட. அதே மாதிரி தான் நீயும் ரெஸ்லிங் கெரியரில் எத்தனை வருடம் ஆனாலும் நீ ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்க மாட்டேன். அப்போ எட்டி பார்த்துட்டு போகிற ஒரு பார்ட் டைமராக தான் இருப்ப. பார்ட் டைமர் இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு முதல்ல எதுக்கு? ரோமன், எனக்கு நல்லாவே தெரியும், நான் அடித்த அடி அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய காயம் இல்லை. நீ வீட்டில் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறத டிவி மானிட்டரில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். மேபி உன்னுடைய குழந்தைகள், அப்பா இவன் யாரை பற்றி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்லு, என்னை பற்றி தான் அவன் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. நீ மேபி இந்த நேரத்தில் டிவி ஆஃப் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம், பரவாயில்லை. பட் ஆனால் மக்களும் ரோமன் ரெயின்ஸோடைய குழந்தைகளும் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய தந்தை ஒரு தவறான தந்தை. அவன் திறமைசாலி கிடையாது. தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மட்டுமே இந்த ரெஸ்லிங் கெரியரில் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்கிறான். அதே நேரத்தில் நான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியாகணும். பேட் மெக்கஃபி, நான் பேக் ஸ்டேஜில் நடந்து வரும்போது பேட் மெக்கஃபி எதற்காக வந்தான், அவன் எதற்காக ராண்டி ஆர்டன் கூட சேர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ஓல்ட் ரெஸ்லிங் கம்பெனிக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி சிஎம் பாங் இந்த விஷயம் பேசினார்ல, இதுதான் ஃபேன்ஸையே கதிகலங்க வச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? WWE, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த போஸ்டன் மக்கள் மண்டே நைட் ராவை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்களே, இந்த அளவுக்கு கூட ரெசல்மனியாவில் டிக்கெட் வந்து ஏன் இன்னும் சேல் ஆகலை? WWE பண்ணுற முட்டாள்தனம். WWE TKO குரூப்ஸ் கிட்ட போய் சொல்லுங்கள், டிக்கெட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே நான் நடந்து வரும்போது சொன்னாங்க, ரெசல்மேனியாவில் நீங்கள் ரோமன் ரெயின்ஸை தோக்கடிச்சு ரோமன் ரெயின்ஸோடைய நெஞ்சில் உங்களுடைய காலை வச்சு உங்களுடைய டைட்டில் மேலே தூக்கி காட்டுற அழகாக நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஆனால் இந்த WWE டிக்கெட்டை கொள்ள விலைக்கு விற்கிறதுனால எங்களால் டிக்கெட்டை வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. WWE, நீங்கள் பேட் மெக்கஃபியை கூட்டிகிட்டு வரதுக்கு பதிலாக, ராக்கை கூட்டிகிட்டு வரதுக்கு பதிலாக, மெனி சர்ப்ரைஸை கூட்டிகிட்டு வரதுக்கு பதிலாக அந்த காசை சேவ் பண்ணி மக்களுடைய டிக்கெட்டோட ப்ரைஸை கம்மியாக்குங்க. 2022 அந்த கிழமை எந்த அளவுக்கு டிக்கெட்டை விற்றானோ அதே அளவுக்கு வில்லுங்க. அப்போ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் நான் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி சொன்னோம், ஃபேன்ஸ் எல்லாம் கைத்தட்டலை பார்க்கணுமே. உண்மையிலேயே ஃபேன்ஸ் எல்லாம் அறந்து போயிட்டாங்க. ஐயோ, இந்த அளவுக்கு ரியாலிட்டிக்காக பேசுவேன், மக்களுடைய கஷ்டத்தை பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் எதிர்பார்க்கல. ஸோ மக்கள் கஷ்டத்தை பேசும் ஒரு நாயகனாக இப்போது சிஎம் பாங் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ல்மனியாவில் நான் ரோமன் அவனை பீட் பண்ணும்போது என்னுடைய டைட்டில் மேலே இருக்கும், நீ கீழே இருப்ப. இதுதான் ரெஸ்ல்மனியாவில் நடக்க போகுது, பிகாஸ் ஐ ஆம் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ சிஎம் பாங்கோட பேச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.